ஹலோ மக்களே! வெல்கம் பேக். இது லிவ் ஃப்ரீ டூ எக்ஸ்ப்ளோர். இப்போ நீங்க பார்க்க போறது துபாய் சீரிஸோட 4வது வீடியோ. துபாய் ஃப்ரேம். அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ் படி கம்மியா ரேட் இருக்கிற இன்னொரு அட்ராக்ஷன். நீங்க அங்க வந்து ஒரு 1 ஹவர் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணலாம். டீட்டெயில்டா வீடியோக்குள்ள போய் பார்ப்போமா? துபாய் ஃப்ரேம் நாங்க போன 3rd டே அன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷனா ரூம்ல இருந்து மெட்ரோ பிடிச்சே போயிட்டோம். நாங்க தங்கியிருந்த ரூம்ல இருந்து 6த் ஸ்டாப். பட் ஆனா உங்களுக்கு புர்ஜ் கலிஃபா நீங்க அடிக்கடி போயிருக்கீங்கன்னா அங்க இருந்து 4வது ஸ்டாப் தான். ஸ்டாப் பேரு மேக்ஸ். நாங்க மீதி அட்ராக்ஷன்ஸ்லாம் போறப்போ ரொம்ப கிளியரா சைனேஜ் இருக்கும். இந்த அட்ராக்ஷன் இந்த டைரக்ஷன்ல போங்கன்ட்டு. பட் துபாய் ஃப்ரேம்க்கு அங்க மேக்ஸ்ல இறங்கி எதுவுமே ப்ராப்பரா சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸே எதுவும் இல்ல. பட் நான் ஆன்லைன்ல ரிசர்ச் பண்றப்பயே அது வந்து துபாய் ஃப்ரேம் ஜபீல் பார்க்குக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதனால நாங்க கீழே இறங்கி ஜபீல் பார்க் எப்படி போகணும்னு கேட்டோம். அவங்க வந்து சொன்னாங்க. அந்த டைரக்ஷன்ல நாங்க நடந்து போனோம். மேக்ஸ் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஜபீல் பார்க்குக்கு எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1.2 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. பட் ஆனால் எனக்கு அப்போ வந்து ஆன்லைனில் இல்லாதது அங்கே ஏன் சைனேஜ் போடலங்கிறது அங்கே போய் தான் தெரிஞ்சுது. ஏன்னா நீங்கள் வந்து மேக்ஸில் இறங்கி ஜபீல் பார்க்குக்குள்ளே போயிடுவீங்க. பட் ஆனால் துபாய் ஃப்ரேமோட என்ட்ரன்ஸ் ஜபீல் பார்க்குள்ளே இல்லை, அதுக்கு அப்படியே டைரெக்டாக ஆப்போசிட் டைரெக்ஷனில். ஸோ நாங்கள் ஜபீல் பார்க் போயிட்டு அங்கே இருந்து இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரூட் போட்டிருக்காங்கள ஃபுல்லாக அவங்க இந்த ரெட் கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். பட் ஜபீல் பார்க்கில் இருந்து நீங்கள் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். ஸோ நீங்கள் மெட்ரோவில் போகணுன்னு நினச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.83 கிலோமீட்டர்ஸ் நடக்கிற மாதிரி ஆகிடும். அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. நீங்கள் வந்து மேக்ஸில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு கேப் புக் பண்ணி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அன்றைக்கி நாங்கள் போனப்பே வந்து என்னென்னா எல்லாருமே வந்து பஸ்ஸில் புக் பண்ணி பெரிய குரூப்பாக தான் வந்திருந்தாங்க. நாங்கள் மட்டும்தான் மெட்ரோவில் இறங்கி நடந்து போனோம். பட் இது எங்களுக்கு ஒரு லேர்னிங். உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இவங்க டிக்கெட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் துபாயை பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி மீதி ஊரை கம்பேர் பண்ணுறப்போ. பட் இந்த அட்ராக்ஷன் வந்து அவங்க அங்கே டேரெக்டாக ஆன்லைனில் வாங்கினா 52 திரம்ஸ்ன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நான் வந்து ஆல்ரெடி இதில் இந்தியாவிலே வந்து வயேட்டர்னு ஒரு வெப்சைட்டில் வாங்கிட்டு போயிட்டேன். ஸோ எனக்கு வந்து 45 திரம்ஸ் கிட்ட பே பண்ணேன் ஒரு ஆளுக்கு. நாங்கள் ஏற்கனவே வாக்கிங் டூர் போட்டிருந்தேன். அந்த வீடியோ இதுக்கு முன்னாடி வந்தது, அது போய் பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். வாக்கிங் டூர் போகிறப்போ கைடு என்ன சொன்னார்னா, துபாயோட மெயின் கான்சன்ட்ரேஷனே இப்போ டூரிசமாக இருக்கிறனால எவ்ரி 7th இயர் ஏதாவது ஒரு புது அட்ராக்ஷன் அவங்க எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்பாங்களாம். அந்த மாதிரி எடுத்துன்னு வந்த அட்ராக்ஷன் தான் இது. இது வந்து திங்க் பண்ணுறதே பயங்கர டிஃப்ரெண்ட். கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், அவ்வளோதான். கீழே வந்து அவங்க அந்த டிக்கெட் பூத் அதெல்லாம் இருக்குது, கீழேருந்து விடுறாங்க. அதை தவிர 2 லிஃப்ட் இருக்குது. மேலே போனீங்கன்னா மேலே ஒரு அப்சர்வேஷன் டெக், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை அந்த பில்டிங்கில். பட் ஆனால் அதையும் ஒரு அட்ராக்ஷன் ஆக்கி, பட் அது வந்து மக்கள் வந்து பார்க்கணுன்னு விருப்பப்பட்டு வர்றது தான் வந்து துபாய் அவங்க அச்சீவ் பண்ணது. நீங்கள் லிஃப்ட்டில் போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே போகிறப்போ அவங்க ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஏற்கனவே துபாய் எப்படி இருந்தது, அதோட ஹிஸ்ட்ரி என்ன, எமிரேட் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க வீடெல்லாம் எப்படி இருந்ததுன்னு ஒரு வீடியோ மாதிரி ஃபுல்லாக வந்து போகிற வழி ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு போகலாம். 2 லிஃப்ட் இருக்கும். லிஃப்ட்டில் அவங்களே போட் பண்ணி விடுவாங்க. நீங்கள் லிஃப்ட்டில் மேலே ஏறி போனீங்கன்னா அப்சர்வேஷன் டெக் மட்டும் தான் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் வந்து அங்கே எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். டைம் இவ்வளோ தான் அப்படிங்கிறது கிடையாது. அப்சர்வேஷன் டெக்குங்கிறது ஒரு பெரிய ஏரியா கிடையாது. ஒரு 100 பேர்கிட்ட இருக்கலாம். கீழே கொஞ்சம் மானிட்டர் பண்ணி தான் விட்டுறாங்க அந்த மாதிரி. ஸோ இதோட மெயின் துபாய் ஃப்ரேமோட மெயின் யூஸ் என்ன, அவங்க கட்டினதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஓல்டு துபாய், இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓல்டு பில்டிங்ஸ், அவங்களோட ஓல்டு ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதே அப்படியே ஆப்போசிட் சைடில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இந்த நியூ துபாய், ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ், புர்ஜ் கலிஃபா இதெல்லாம் கட்டினது இருக்கும். ஸோ அவங்களோட ஓல்டு ஹிஸ்ட்ரியவும் அவங்களோட ஃபியூச்சரையும் கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜாக தான் வந்து இந்த துபாய் ஃப்ரேம் கட்டியிருக்காங்க. அதுதான் இதோட மெயின் ரீசனு. மேலே அப்சர்வேஷன் டெஸ்கில் இந்த மாதிரி 3 பெரிய கிளாஸ் பேனல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா ஹெவி வெயிட் கிளாஸ் பேனல்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து அங்கே போய் நின்னாலும் அதில் வந்து எதுவும் பிரேக்கேஜ் அதெல்லாம் ஆறதுக்கான வாய்ப்பே கிடையாது. 2 லேயர், மேலே ஒரு லேயர் கீழே ஒரு லேயர் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ் எதாவது எடுக்கிறதா இருந்தால் அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். நிறைய பேர் எடுத்தாங்க அன்றைக்கி, நாங்களுமே எடுத்தோம். துபாய் வந்து அவங்க பயங்கரமாக வந்து இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜியில் வந்து பயங்கர கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி நிறையா பண்ணுறாங்க. மியூசியம் ஆஃப் த ஃப்யூச்சர்னு ஒன்று இருந்தது, அதுக்கும் நாங்கள் போயிருந்தோம். அதுக்கான வீடியோ நான் லேட்டராக போடுவேன். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கீழே போகிற இடம் ஃபுல்லாகவே வந்து அவங்க ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது திருப்பி போகிற வழி ஃபுல்லாகவே வந்து வீடியோ மாதிரி போட்டு காட்டினாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நாங்கள் துபாயோட சீரீஸில் நிறைய வீடியோஸ் இன்னும் வரோம். அன்டில் தென் டேக் கேர், பபாய்.